இந்த படம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி இருக்குன்னாங்க. அதனால் மார்க்கு கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தது என்னுடைய தவறோ என்னமோ தெரியல எனக்கு. பெஞ்ச் மார்க்கு கொஞ்சம் மார்க் தான் கிடைச்சதுங்கிறது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம். ஓகே அப்படின்னு சொன்னாலும் எனக்கு நன்று தான், நன்றுன்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான். அதனால் அதுவும் எனக்கு மகிழ்ச்சி தான். பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன கலெக்ட் பண்ணுதுன்றது வேறு விஷயம். பத்திரிகைகளின் ஏகோபித்தமான ஒரு பாராட்டு என்ன மாதிரி கலைஞர்கள், எனக்கு பின்னாடி வர நிறைய கலைஞர்களுக்கு நிறைய மார்க் கொடுத்தா அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்படிலாம் படம் பண்ணால் நிறைய மார்க் வாங்கலாம் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கும். அது வந்து நான் எனக்கு பின்னாடி வரவங்களுக்காக கேட்டுக்கிறேன். என்னுடைய மனநிலை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் செஞ்சுட்டேன் இந்த விஷயத்தை. எனக்கு தேவையான வெற்றியை ரசிகர்கள் கொடுத்துட்டாங்க, பத்திரிகைகள் கொடுத்துட்டாங்க. எனக்கு அது போதும். மீதி மார்க்கை நான் வந்து அடுத்த படத்தில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் மனசை சாந்தி படுத்திட்டா கூட எனக்கு பின்னாடி வர நிறைய கலைஞர்களுக்கு அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கமர்ஷியலாக பண்ணப்படுற படங்களில் வந்து சேட்டலைட் வியாபாரம் முன்னாடியே நடந்துருது. அந்த படத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது, கதை இருக்கான்னு தெரியாது, எது இருக்கான்னு தெரியாது. ஒன்றுமே இல்லைனா கூட ஒரு மிகப்பெரிய விலைக்கு எங்கள் பட்ஜெட் வந்து இப்போ 50 கோடிங்க அப்படின்னா 20 கோடிக்கு அந்த படம் போயிடும். அது ரொம்ப சாதாரணமாகிடுது. அதனால் அந்த படம் எப்படி எடுத்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு நிலை வருது. அது வேறு விஷயம் அதில். பட் இந்த மாதிரி எடுக்கப்படுற படங்களுக்கு வந்து ரிலீஸுக்கு அப்புறமேலே தான் சேட்டலைட் ரைட்ஸ், அப்போ மறுபடியும் நெகோசியேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய அது ஒரு பெரிய போராட்டம். தேட்டருக்கு கிடைக்காம தேட்டரோட போராடி நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 நாளைக்கு அப்புறமேல தான் அந்த படத்தோட கலெக்ஷன், இப்போ நம்ம படத்துக்குலாம் மவுத் டாக் வந்ததுக்கப்புறம் தான் அது சேருது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருட்டு விசிடி, பர்மா பஜார், அண்ணா நகரில் இருக்கிற ஒரு பஜார், இந்த மாதிரி ஏகப்பட்ட பஜாரில் இப்போ 2-3 நாள் அது ஓடிட்டுருக்கு, நல்லா ஓடிட்டுருக்கு பரபரப்பாக. கவுண்டரில் போகிற டிக்கெட்டை விட அதிகமாக போயிட்டுருக்கு. ஏன்னா 30 ரூபா தான் அது, கவுண்டரில் டிக்கெட் 120 ரூபா. ஸோ இதை வந்து அப்படியே ஒரு குடும்பமே பார்க்கலாம். இது வந்து மனசாட்சியே இல்லாமல் செய்கிற அந்த வியாபாரிகள், அவங்கள நம்ம என்ன சொல்லலான்னு தெரியல. நம்ம நிறைய தடவை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம். கோவம் ஏதாவது கெட்ட வார்த்தையில் திட்டிடலாமா, கோவம்லாம் வந்து அந்த சிறுப்பகள்கிட்ட அடிப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் தோணுது. இந்த மாதிரி தோணி ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம உண்டாக்கிக்கலாமா, பார்த்துக்கலாம் அப்படின்லாம் தோணுது. ஏன்னா இது எப்படியாவது நிறுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய அபிப்பிராயம். நாளைக்கு வந்து நானே களத்தில் போய் இறங்கி நேரடியாக போய் அவங்களோட தகராறு பண்ணுறது அப்படிலாம் முடிவு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் என்னென்னா, இந்த படத்தில் வர கரெக்ஷன் தான் இந்த தயாரிப்பாளர் மறுபடியும் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்னுடைய மேக்ஸிமம் நான் அதுக்கு என்ன போராடணுமோ அது நான் போராடிட்டு இருக்கேன். பார்த்திபன் சாரோட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அவர் எல்லா படத்துலையும் புதுசாக பண்ணுவார். இந்த படத்துலையும் புதுசாக என்ன மியூசிக் பண்ண வச்சுருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். உங்களுக்கும் என்னோட நன்றி. சத்யா சார்கிட்ட அவருடைய சிம்பிளிசிட்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. மியூசிக் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே பண்ணிடலாம், பட் சிம்பிளாக இருக்கிறதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எந்த நிகழ்ச்சிக்கு சார் வாங்க சார் நீங்கள் ஒரு பாட்டு பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து கலந்துக்குவார். நான் தொடர்ந்து அவரோட பணிபுரிய நான் ஆசைப்பட்றேன். அதுதான் நான் உங்களுக்கு செலுத்துகிற நன்றியாக இருக்க முடியும். இந்த படத்தில் இவ்வளவு பேர் இன்றைக்கி முன்னணியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வரை ஒட்டுமொத்தமாக ஒரு காட்சியில் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா, இது வேறு எந்த இயக்குனராவது இந்த சாதனை செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமாக செய்ய முடியாது. யாருனாலும் முடியாது, நிச்சயமாக முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ அது ஒரு வித்தியாசப்படுத்திடலாம். இதுக்கு முந்தைய படங்களில் கூட பார்த்திபன் சார் அவர்கள் வித்தியாசமான முயற்சியோடு தான் ரசிகர்கள்ட்ட வருவாங்க. ஆனால் அந்த படங்களுக்கு ரசிகர்கள் கொடுக்காத ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆதரவு இந்த படத்திற்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனது சிற்றறிவுக்கு எட்டிய வரை இந்த வித்தியாசத்தை தான் 7வது அறிவு என்ற சிந்தனையை விட்டு 6வது அறிவுக்குள் தன்னை அடக்கி கொண்டு வெகுஜன மக்களுக்கும் ஒரு பாமரனுக்கும் போய் புரியக்கூடிய வகையில் இதை பதிவு செய்திருக்காரு நான் நினைக்கிறேன். அதை போக இந்த படத்தில் இத்தனை புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவர் அத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்து விட்டு ஒரு சாதாரண ஊழியனை போல அடுத்து ஒரு முரட்டு பயணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய பார்த்திபன் சார் அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். தம்பி ராமையா சாருடைய பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு ஸ்பைனல் கார்டு மாதிரி இந்த படத்தோட முதுகெலும்பாகவும் அவர் தான் இருந்திருக்காரு.
அவர் வந்து நடிக்கவே இல்லை. அது வந்து பத்திரிகைகள் எல்லாம் பாராட்டுறதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும். படத்தோட ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்த்திபன் என்ன பண்ணுறாருன்னா, நீ இதைத்தானே நீ நினைக்கிற, ஆனால் இது இல்லை, இதற்கு பதிலாக வேற ஒன்று நடக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரைக்கும் சொல்லிக்கொண்டே வருகிறார். இது ஒரு சினிமாவை தான் நீ பார்க்குற, நீ இதை பார்த்து நீ ஒன்றும் பெரிய மயங்க வேண்டியதில்லை, அதிர்ச்சி அடைய வேண்டியதில்லை, இது வெறும் சினிமா. இன்னொன்று, ஒரு சினிமாவை பார்வையாளன் எப்படியெல்லாம் பார்க்கிறான் என்பதற்கு இந்த படம் தொடர்ந்து பல உதாரணங்களை காட்டிக்கொண்டே வருகிறது. ஒரு தண்ணி கேன் போட வர்றவன், ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாமே சினிமாவை பற்றின விமர்சனங்களை உள்ளே வைக்கிறாங்க. நீயும் சேர்ந்து தான் இந்த சினிமாவை உருவாக்குகிறாய், நீயும் இந்த சினிமாவினுடைய ஒரு பகுதி என்று இந்த படம் தெளிவாக முன்வைக்கிறது. அந்த வகையில் பார்வையாளனையும் தன்னுடன் ஒரு கதாபாத்திரமாக இணைத்து கொண்டதில் இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் யாராவது ஒருத்தர் இந்த படத்தை பார்த்த நிறைய பேர், படத்தை பார்த்தவங்க ரொம்ப நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார், அது எப்படி சொல்கிறதுனே தெரியல சார், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நிறைய பேர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி சொல்லணும்னு ஒரு விஷயம் இருக்குங்களா. இப்போ நான் வந்து மனுஷபுத்திரன் சார் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் அங்கே போய் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். சத்தியமாக என்னாலேயே இந்த கதை எப்படி அமைக்கப்பட்டது, இந்த திரைக்கதைக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் என்ன, இத்தனை லேயர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து என்னாலே சொல்ல முடியாது, படத்தை எடுத்தால் என்னாலே சொல்ல முடியாது. ஒரே தடவை பார்த்தா அவரால் வந்து எவ்வளோ அழகாக. ஸோ மனுஷபுத்திரன் சார் வந்து நடுநாயகமாக இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். 2 விஷயம் கிராமத்தில் சொல்லுவாங்க, சுவைச்சு சாப்பிடு, ரசிச்சு பாருன்னு சொல்லுவாங்க. ஒரு சுவையான உணவை கூட அறக்க பறக்க சாப்பிட்டோம்னா அதனுடைய சுவை நிச்சயமாக தெரியாது. அதையே மென்று உள்நாக்கில் போடுற மாதிரி உமிழ்நீரோட உள்ளத்தில்னா அதனுடைய சுவை இன்னும் அதிகமாக தெரியும். அதுபோல் அந்த படத்தை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பார்த்திபன் மேலே யார் நம்பிக்கை வைக்க முடியும்னா பார்த்திபன் மட்டும்தான் நம்பிக்கை வைக்க முடியும். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு உண்மை. ஆனால் அப்படிப்பட்ட என் மேலே இன்னொருத்தர் நம்பிக்கை வச்சார் இந்த படத்தோட தயாரிப்பாளர் மோகன், திரு சந்திரமோகன் அவர்கள். இந்த படத்தோட வரவேற்பு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா தேட்டரில் போய் நானும் ஆடியன்ஸாக தான் பார்த்தேன், ஒரு ஆர்டிஸ்டாக நான் பார்க்கல. அதோட அனுபவமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கண்ணில் தண்ணீர் தான் நின்றுது. அதுவே ஆடியன்ஸ் கொடுத்த வரவேற்பே ரொம்ப பெரிய வெற்றிக்கு காரணம். இந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமே இல்லாத ஒரு முகம் சந்தோஷ், அதான் உண்மை. நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டராக எங்கேயாவது டேரக்டராக அவரை பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க, கருன்னு இருப்பாங்க. இவ்வளோ ஒரு அழகாக ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஒரு மனுஷனை இந்த கேரக்டருக்கு போகிறது மிக தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் படத்தோட சென்டர் பாயிண்ட் என்னென்னா ரொமான்ஸ், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட நடுவில் நடக்கிற அந்த ஊடல், அது விஷயம்லாம் கொஞ்சம் நிறைய இந்த படத்தில் பாட்டுக்கிட்டு அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்குள்ளே இருக்க ரொமான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக சந்தோஷன் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணேன். பட் அவருடைய வாய்ஸ் ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அதனால் ஒரு நார்த் இந்தியனாக இருந்துக்கிட்டு தமிழில் அவரே டப் பண்ண வச்சுருக்கேன். அதனால் அவருக்கு என்னுடைய நன்றி, அவருடைய முயற்சிகளுக்கு. Every time everybody will ask me, did Parthiban sir tell you the story? Did he tell you the story? So he never told me the story, but I would like to say that I've got a lot of appreciation for the role that I've done. So at this moment, I can think of only one thing, that in Bhagavad Gita it says, Karmanya Vadika Raste Ma Phaleshu Kadachana. So it means that do what you can and just leave it to God. So I did what I can and left it to Parthiban sir. Thank you so much. அகிலாவை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். என்னென்னா அவங்க கன்னடத்தில் வந்து ஒரு 4 படம் நடிச்சிருந்தா கூட நான் சொன்னேன், இங்கேருந்து வரும்போது எல்லாத்தையும் இந்த தலையில் இருக்க கிரீடம் எல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு ஒரு ஈகோவும் இல்லாமல் அப்படியே சரண்டர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்தால் தான் இந்த படத்தை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிடைக்கிற இவ்வளோ பெரிய அப்ரிசியேஷனுக்கு காரணம் அவங்க சொன்னதை செஞ்சணுங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் தீர்மானமாக இருந்தாங்க. பாரதிதாசர்லாம் கேட்குறாரு, யார் அந்த ஹீரோயின் எங்கேயா பிடிச்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் ஜொலிக்கிறார் அப்படிலாம் போட்டிருக்கு. ஸோ அகிலா, எனக்கு இன்னும் கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லலாம். நீங்கள், நான் பார்த்திபன் சாரோட பெரிய ஃபேன். ஸோ இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் எங்கள் கூட ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணி எல்லாருக்கும் தேங்க்யூ. தம்பி ராமையா சார், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லோரும் நியூ கமர்ஸ், படத்தில் ஷூட்டில் ரொம்ப பொறுமையாக இருந்து ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ. சாகித்யா, எங்கள் அம்மா ரொம்ப பெரிய ஃபேன் உங்களுக்கு அப்படின்வாங்க, அப்படின்னா அவங்க இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி என்னவா மாறி இருக்கு என்னுடைய புகழ்னா, நான் பார்த்திபன் சாரோடைய ஃபேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் அவங்களுக்கு மாற்றிருக்கு. நன்றி சாகித்யா. First of all, thanks to Parthiban sir for his superb guidance through the movie, and also to the co-artist, especially Mr. Thambiramayan sir, and also to Mr. Santosh, because எனக்கு தமிழ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு லாங்குவேஜ். ஆனால் தமிழே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். பார்த்திபன் சாரோட டைலாக்ஸ் அதை விட பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அது to understand that and to by heart, it was a little difficult for me. So அதுக்காக என்ன ஹெல்ப் பண்ணிய co-artist and also the assistant and associate directors as well as all the other crew members of the movie. Thanks to everybody. மகாலட்சுமி கேரளாவோட ஒரு மகாலட்சுமி.
ரொம்ப அழகான ஒரு டான்ஸர் அவங்க. இந்த படத்தில் வந்து நம்பிக்கை இல்லாமல் ஒர்க் பண்ண நிறைய பேரில் மகாலட்சுமியும் ஒருத்தர். இந்த படத்தில் நான் இப்போ கூட கேட்டேன், இப்போது உங்களுக்கு நம்பிக்கை வந்ததான்ட்டு. இந்த படத்தில் என் கேரக்டர் எப்படி வரப்போகுது, ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க நான் செஞ்சுட்டு போகிறேங்கிற லெவலுக்கு. ஆனால் இன்றைக்கி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் எனக்கு வந்து அவரை பற்றி சொல்லணும்னா, நான் ஜாலியாக இருந்தேன் சினிமாவில். அதான் சினிமா நினச்சிட்டு இருந்தேன் கொடைக்குள் மழை வரைக்கும். அங்கே வந்து தான் எவ்வளோ டெடிகேஷன். சினிமான்றது வந்து மிகப்பெரிய ஒரு பிளேஸு. எங்கள் சும்மா ஓபிலாம் அடிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் தவம் இருக்குன்னு தெரிஞ்சது வந்து அவர் மூலியமாக தான். விஜய் முருகன் அவர் வந்து பேசும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சினிமானா இவ்வளோ சீரியஸான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக நான் இந்த 25 வருஷமாக இந்த சினிமாவை வந்து நான் ஐசியூவில் இருக்கிற மாதிரியே தான் இருந்துகிட்டு இருக்கேன். அவ்வளோ சீரியஸாகவே இருந்துகிட்டு இருக்கேன் நான். அப்படி இருந்தால் தான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம இந்த வெற்றியை ஈட்ட முடியும். நான் கூட நினைப்பேன், இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்திருந்தால் இந்த வெற்றி இப்போ வந்திருக்குமான்னு பார்த்தா எனக்கு தெரியல. அதனால் நான் எப்போவுமே சீரியஸாக எடுத்துக்குவேன். என்னோட சேர்ந்தவங்க எல்லாருமே சீரியஸாக இருக்கணும். நான் மற்ற மேடைகளில் போய் பேசும்போது தான் நிறைய காமெடியாக கலாட்டாவா ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுவேனே தவிர, என்னுடைய தொழில்னு வந்துட்டால் நான் அங்கே கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருப்பேன். நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படத்துக்காக ஒரு 1 இயராக. அது இந்த வெற்றிக்கு அப்புறம் தான் அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஃபீல் பண்ண முடியுது. உங்கள் எடிட்டர் சோத்ரனோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் நிறைய இடங்களுக்கு இனிமேல் போவார். அதனால் எனக்கு 2 நாள் ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை அவர். இப்போவே படம் முடியறதுக்குள்ளே பிஸி ஆகிட்டார். நாங்கள் 2 நாளாக தேடிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தோன்னா அவர் வர மாட்டேங்கிறார். கொஞ்சம் வந்துட்டு படத்தை முடிச்சுட்டு போயிடுங்க. இந்த சிரிப்பு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே ஒரு படம் முடிஞ்ச உடனே எல்லாராலையும் அதை சிரிக்க முடியுதான்னு பார்த்தா நிறைய படங்கள் முடிஞ்ச உடனே அப்படி இருக்கிறது இல்லை. இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என்னை பொறுத்தவரையும் இது ஒரு லோக்கலான படம், கோடம்பாக்கத்தில் நடக்கிற படம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லோக்கலாக இருக்கோமோ அவ்வளோக்கு தான் இன்டர்நேஷ்னலாக போக முடியும். அதனால் ரொம்ப நன்றி. லோக்கல் விஜயராம் அவர் வந்து ஃபாரின் யூஸ் பண்ணுறதே கிடையாது, லோக்கல் தான். ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே தான் தெரியும் அவர் எவ்வளோ லோக்கல்னு சொல்லிட்டு. அவருக்கு பிடிக்காது அந்த ஃபாரின் விஷயம்லாம் பிடிக்காது. பி இண்டியன் பை இண்டியன், அந்த மாதிரி பி தமிழ்நாடு, அந்த மாதிரி ரொம்ப 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 யதார்த்தமான ஒரு மனுஷன். நான் வந்து அதை சொல்லணும், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் எனக்கு அவர்கிட்ட இருக்க அந்த நேர்மை ரொம்ப பிடிச்சிது. பாசாங்க இல்லாத ஒரு விஷயம். இந்த கேரக்டர் அவர் பண்ணுறதுக்கான விஷயமே அதுதான். சினிமாவில் நிறைய பேர் திருடி படம் எடுக்கிறாங்க, திருட்டு தான் நம்மளுடைய குவாலிஃபிகேஷன், நான் ஏன் வந்து சினிமாவுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசையோடு வந்தேன். பட் நமக்கு செட் ஆகுதில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாப்புல. வந்து விஜயராம் சந்தித்தது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அவர் வந்து என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக தான் வந்தார். நான் கேட்டேன், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். நடுவில் கொஞ்சம் தம் அடிக்கணும் சார், நான் வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்னாரு. நான் ஷாக் ஆகிட்டேன், என்னடா ஒரு உதவி இயக்குனராக வரவர் இப்படிலாம் ஒரு கண்டிஷன் போடுறாருன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அப்படியே சத்தியமான ஒரு விஷயம். அப்புறம் இப்போ அவர் லோக்கல்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்து, லோக்கல் வந்து 150 ரூபாய்க்கு லோக்கல் தானே கிடைக்கும், ஃபாரினுங்கிறது கிடைக்கும் போது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன், இல்லை இதில் உருப்படுறதுக்கான வழி இல்லை, நீ போப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டேன். அவர் போனதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்து, இந்த கேரக்டருக்கு இதை விட பிரமாதமான ஒரு ஆட்டிடியூடு உள்ள ஒரு நடிகன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானாக வம்படிக்கு கூப்பிட்டு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் வந்து இந்த கூத்துப்பற்றை அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அதனால் விஜயராம் வந்து இந்த படத்தில் ரொம்ப பொருந்தி நடிச்சிருந்தார். அடுத்த படத்துலையும் நடிக்க போகிறாருங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் இப்போவே சொல்லிக்கிறேன். இல்லை, எனக்கும் சினிமாவுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு வந்து ரொம்ப தூரம். என்னென்னா, படத்தை பார்த்து விசில் அடித்து தியேட்டர் முன்னாடி ஸ்க்ரீனில் ஏறி டான்ஸ் ஆடி கட் அவுட் வச்சுட்டு இருந்த அந்த யங்ஸ்டர்ஸில் நானும் ஒருத்தவன். நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் சினிமானா என்னென்னு கற்றுக்கினதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் எனக்கு முன்னாடியே வந்த இன்ட்யூஷன் இது என்னென்னா, சக்ஸஸ் மீட் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி எனக்கே தெரியாமல் நான் பார்த்திபன் சாரோட புதிய பாதை படம் வந்து மறுபடியும் எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு இதுவில் பார்த்த உடனே நான் உட்காந்து நைட்டு கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். என்ன கவிதைனா, இந்த மாதிரி இது கிரியேட்டர்ஸ்க்கான டைம், இது கிரியேட்டிவிட்டிக்கான ட்ரெண்டு இது. ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் எங்கேயோ இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதில் நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு நினச்சது தான் சார் என் கதையில் எனக்கு கொடுத்த ட்விஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் எங்கள் எல்லாரையும் அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சாருக்கு. எங்களை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க. விஜய் சேதுபதி சார், ஆர்யா சார், அதுக்கப்புறம் பிரகாஷ் சார். ஏன் அவங்களெல்லாம் புதுமுகன்னு சொல்கிறேன்னா, ஹீரோக்கான கதையாக இல்லாமல் ஒரு கதாபாத்திரங்களை வச்சு அவங்களும் ஒரு கதாபாத்திரமாக இருந்தாங்க இந்த படத்தில். ஸோ அதனால் தூரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த படத்தை பற்றி சினிமானா என்ன, அதை எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கற்றுக்கிறதுக்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லல்லு வந்து கிட்டத்தட்ட என்ன மாதிரியான ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர். சாதாரணமாக பேச ஆரம்பிச்சார், இன்றைக்கி நல்லா பேசிட்டாரு, இல்லாட்டி பாதியில் அழுதுருவார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது வந்து அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. எனக்கு இந்த வருஷம் 3 படம் கண்டினியூவாக ஹிட்டு. விஐபி, ஜிகர்தண்டா, இந்த படம் எனக்கு சாரோட 3ஆவது படம். ஒரு கலைஞனாக வந்து ஒரு வெற்றி படத்தில் வந்து ஒர்க் பண்ணணும். அந்த படத்தில் நம்ம ஒர்க்கு நல்லா இருந்துச்சுன்னா அது போய் ஆடியன்ஸ்கிட்ட பெருசாக ரீச் ஆகும். அந்த வகையில் இந்த படம் எங்கள் எல்லாருக்குமே ஒரு வெற்றி படம் அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம்.
அப்புறம் மிஸ்டர் ராஜரத்னம், அவர் ஒரு குறிக்கோளோட தான் இந்த படத்துக்குள்ளே வந்தார். அவர் வந்து 50 படங்கள் வரைக்கும் மலையாளத்தில் பண்ணியிருக்காரு. சார் வேறு மாதிரி ஏதாவது ஒரு படம் நான் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை, என்ன நான் வெளிப்படுத்துறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு அந்த படமாக இந்த படம் இருந்தது எனக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். யூஸ்வலாக குழந்தை பிறந்ததுன்னா ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் தான் பேர் வாங்கும். 5 நாளில் பேர் வாங்கியிருக்கு. இதை படைத்த பார்த்திபன் அவருக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். இந்த படத்தில் நிறையா ட்விஸ்ட் இருக்கும், நிறையா ஸ்க்ரீன் பிளே நிறையா இது இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே கிடையாது, அது வேறு வருஷன். சரி, சார்கிட்ட எப்போ பண்ணாலும் எப்பயுமே புதுசாக கற்றுக்கிட்டே இருப்போம். அடுத்து ஒரு தடவை கூட்டு ஒரு கதை சொன்னார், டப்புன்னு எனக்கே ஷாக், இது என்ன பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது, அந்த ஸ்க்ரீன் பிளே இல்லையே இது அப்படின்ட்டு. ஸோ இது முழுக்க பார்த்திபன் சாரோட தைரியத்துக்கும் அவரோட நம்பிக்கைக்கும் கிடைச்ச வெற்றி இதுதான். கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் எத்தனையோ படங்கள் வந்திருந்தாலும் இந்த கதை திரைக்கதை வசனம் இயக்கம் வந்து அவர் கொஞ்சம் வித்தியாசமான படம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கதையே இல்லாத ஒரு இடத்துல அவர் விளையாட வேண்டியிருந்தது, திரைக்கதையை மட்டுமே நம்பி அவர் பயணிக்க வேண்டியிருந்தது, அந்தந்த கேரக்டர்ஸ் என்னென்ன பேசுவாங்களோ அதை மட்டுமே எழுத வேண்டியிருந்தது, எப்போ தாட் வருதோ அப்போ வாங்க ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு டைரக்ட் பண்ண வேண்டியிருந்தது. ஒரு விதமான பரீட்சார்த்த முயற்சின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தை. எப்படி பரீட்சார்த்த முயற்சின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தின் கதையை யோசித்து அவர் தன்னுடைய சகாக்களுடன் சீனியர்ஸோட பகிர்ந்துக்கும் பொழுது வெட்ட வெளிச்சமாக சந்தோஷமான எந்த ரியாக்ஷனுமே வரல அவருக்கு. அவர் எடுத்துக்கிற களத்தின் மீது அவருக்கு மட்டும்தான் நம்பிக்கை இருந்தது. அவர் அதை டெவலப் பண்ண ஆரம்பித்த உடனே வழக்கம் போல் எல்லாரும் சபார்டினேட்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாரும் வேலை செஞ்சாங்க, கூடவே இருந்தாங்க. ஆனால் அது என்ன பேசலன்னு கேட்டிங்கன்னா, பார்த்திபன் சார் படம் எடுக்கிறாரு, நம்ம ஒரு டெக்னீஷியன், நம்ம ஒரு டிஸ்கஷன் அசோசியேட், நம்ம ஒரு அசோசியேட் டைரக்டர், நம்ம ஒரு கேமராமேன், அந்த வகையில் தான் எல்லோரும் வேலை செஞ்சோமே தவிர இந்த படத்தை எடுத்து முடிக்கிற வரை அந்த கதையையும் அந்த திரைக்கதையும் வசனத்தையும் இயக்கத்தையும் நம்பிய ஒரே சோல், ஒரே பாடி, ஒரே ஹார்ட் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன்.